ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ டைட்டில்லே பார்த்துருப்பீங்க. நம்ம கேதார்நாத் போகணும். ஸோ அதோட வீடியோஸ் தான் இது எல்லாமே இருக்கும். அண்ட் எதுக்கு வீடியோ போடல இவ்வளோ நாளாக, லாங் வீடியோஸ் வரல, ஷார்ட்ஸ் எப்போவாது வரும் வராது, அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல கோல்ட் ஆகிடுச்சு. ஸோ வாய்ஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நானும் கோல்டெல்லாம் சரியானதுக்கப்புறமா வீடியோஸ் போடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் இங்கே வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டெல்லி வெதர் பற்றி உங்களுக்கு தெரியும், எப்போ என்ன வேணால் மாறிட்டே இருக்கும். ஸோ இங்கே வின்டர் சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கோல்டு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வீடியோ அப்படியே டிலே ஆகிடும்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணுறதுக்காக தான் வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டேன். நம்ம டெல்லி டு ஹரித்வார், ரிஷிகேசி வரைக்கும் ரோடு நல்லாயிருக்கும். ரிஷிகேசிலேருந்து நம்ம கொஞ்சம் அப் ஆகும்போது தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைட்ஸ் எல்லாமே, ரோடு எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். பாதி பார்த்திங்கன்னா ரோட்லேயே பாதி அப்படியே பிரேக் ஆகிருக்கும். அந்த மாதிரி ரொம்ப டேஞ்சராக தான் இருக்கும். இதுக்கப்புறம் போக 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 ரொம்பவே மோசமாக தான் இருக்கும். ரோடு, நம்ம நடக்க போகிற பாதை எல்லாமே மோசமாக இருக்கும். கேதார்நாத்ன்றது நிறைய பேருக்கு பெரிய ட்ரீமாக இப்போ கூட இருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு கேதார்நாத்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ கேதார்நாத்தை பற்றி தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு ஷார்ட்ஸை சொல்லிடுறேன். கேதார்நாத் பார்த்திங்கன்னா நமக்கு 12 ஜோதிர்லிங்கம் இருக்குது. ஸோ அந்த ஜோதிர்லிங்கத்தில் ஒன்று தான் கேதார்நாத். இந்த 12 ஜோதிர்லிங்கம் இருந்தால் கூட நம்ம நிறைய பேருக்கு கனவு இந்த கேதார்நாத் போயிடணும் அப்படின்றது. ஏன்னா அது இமயமலையில் இருக்கிறதுனால. ஸோ அந்த இமயமலையோட அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, அதனால அது இமயமலையில் தான் இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போயே ஆகணும் அப்படின்றது நிறைய பேரோட கனவு. சிவனை கும்பிடுற எல்லாருக்குமே இது ஒரு பெரிய கனவுன்னே சொல்லலாம். ஏன்னா அவர் அங்கே இன்னமும் அப்படியே வாழ்ந்துட்டுருக்காருன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் தான் நம்ம கேதார்நாத். ஸோ அங்கே போகணுன்றது எனக்குமே ஒரு பெரிய கனவு தான். அது இப்போன்னு இல்லை, ரொம்ப நாளாகவே இருந்தது. பட் அவர் கூப்பிட்டா மட்டும்தானே அவரோட கோயிலுக்கு நம்ம போக முடியும். மற்ற எல்லா சாமிக்கும் நம்ம நினச்சாலே போயிடலாம். ஆனால் சிவன் கோயிலுக்கு மட்டும் அவர் கூப்பிட்டா மட்டும்தான் நம்ம அவரை பார்க்கவே முடியும். ஜோதிர்லிங் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ மொபைல்லாம் வந்துருச்சு. ஸோ நிறைய நம்ம பார்க்குறோம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஜோதிர்லிங்கன்னு பற்றி. பட் தெரியாதவங்க இருப்பாங்களா, ஸோ அவங்களுக்காக தான் இது. ஜோதிர்லிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல சிவன் அப்படியே லிங்கமாக மாறின இடம் தான் ஜோதிர்லிங். அந்த மாதிரி 12 இடத்துல நம்ம இந்தியாவை பொறுத்தளவும் 12 இடத்துல சிவன் அப்படியே இன்னமும் வாழ்ந்துட்டுருக்க இடம் தான் ஜோதிர்லிங், அந்த மெயின் ஸ்தலமாக நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த 12 ஜோதிர்லிங்கும் பார்த்திங்கன்னா நமக்கு மெயின் நம்ம பேசுகிறதா கேதார்நாத் தான் சொல்லுவோம். ஏன்னா அது இமயமலையில் இருக்கிறதுனால நம்ம அது ஜோதிர்லிங்க மெயின் இம்பார்ட்டன்ட் அந்த கேதார்நாத்துக்கு கொடுக்குறாங்க. அண்ட் அது பக்கத்துலேயே நிறையா இருக்குது. துங்கநாத் அது எல்லாமே ஜோதிர்லிங்க் இல்லை, ஆனால் கூட அந்த இடமும் ரொம்ப ரொம்ப பெரிய இடம் தான். அந்த இடத்துக்குலாம் போகணுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அண்ட் நல்ல லைஃப் லாங் அண்ட் அவர் கூப்பிடணும். அவர் கூப்பிடாமல் நம்ம அங்கெல்லாம் போக முடியாது. ஸோ அதுக்கும் ஒரு சான்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்புகிறேன். இப்போ இந்த கேதார்நாத்துக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது, அவ்வளோ ஆப்ஷன்ஸு. ஆனால் முன்னாடிலாம் அப்படி கிடையாது, நடந்தே தான் போனாங்க. என்னோடய ஆப்ஷனுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குதிரை அந்த மாதிரி எதுலேயுமே போகக்கூடாது. ஹெலிகாப்டர் ஃபெசிலிட்டி கூட இருக்குது. நம்ம நினச்சா போகலாம், ஆனால் போகக்கூடாது. நம்ம சிவனுக்கு பார்க்க போகிறோம், நம்ம சிவனை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏன் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தியோ காயப்படுத்தியோ நம்ம போகணும்? நம்மளை உடம்பால் நம்ம வருத்தி அவருக்கு கொடுக்குறது நம்ம ஒரு சொட்டு கண்ணீராக இருக்கலாம். அப்படி இல்லையா நம்ம உடம்பு வலிக்க வலிக்க போய் அவரை போய் பார்க்குறோம்ல, ஸோ அது நம்ம அவருக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஒரு கிஃப்டாக இருக்கலாம் அவரை போய் பார்க்க போகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நான் திங்க் பண்ணிட்டு தான் நான் நடந்து தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆல்ரெடி எனக்கு நீல ப்ராப்ளம் இருக்குது. ஒரு காலில் பார்த்திங்கன்னா பாதத்தில்
வந்து ட்விஸ்ட் ஆயிட்டு அது இன்னும் எனக்கு சரியாகல. அது ரொம்ப வருஷமா இருக்கு. 2, 3 இயர்ஸா நான் அதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ரொம்ப நடக்க முடியாது. அண்ட் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி கீழ விழுந்துட்டு, அந்த முட்டுல பார்த்தீங்கன்னா அடிபட்டுருச்சு. ஸோ முட்டை வந்து என்னால ஸ்ட்ராங்கா ஊனிட்டேன்னா, எனக்கு அப்படியே வீங்கிடும். ஸோ அதுவுமே இருந்துச்சு. அதனால என் ஹஸ்பண்டுமே ரொம்ப பயந்தாங்க. பட் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். நான் நடப்பேன். எப்படியும் நடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நடக்க ஆரம்பிச்சேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் கொஞ்சம் நடந்துட்டேன். அப்புறம் பாதை எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப பயமா இருந்தது. ஆனாலும் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சேன். என் ஹஸ்பண்டும் பாப்பாவும் சீக்கிரமா முன்னாடி போயிட்டாங்க. அண்ட் நானும் என்னோட பையனும் பார்த்திங்கன்னா, மெதுவா நடந்து வந்தோம். என் பையன் "சீக்கிரம் வா, சீக்கிரம் வா" அப்படின்னா, "இல்ல நான் மெதுவா தான் வருவேன். நீ என் கூட வரணும்னா வா, இல்ல நான் தனியா வாரேன்" அப்படின்னேன். அப்புறம் அவன் தான் வந்து என்ன கூட்டிகிட்டே போனான். மெதுவா நடந்து போனோம். 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் வாக்கிங். நைட்டு ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா 7 மணி. அவ்வளோ தூரமும் வந்து நான் வந்து ரொம்ப இடையிலலாம் வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் உட்காருவேன்னு வச்சுக்கோங்களேன். 1 கிலோமீட்டருக்கு 5 நிமிஷம் உட்காருவேன். ஸோ அந்த மாதிரி உட்காந்து உட்காந்து தான் போனோம். ஆனா கூட இடையில வந்து சாப்பிட்டோம். ஒரு 2 இடத்துல வந்து மேகி சாப்பிட்டோம். நான் வந்து சாப்பிடாம போய் பார்த்துடலாம் அப்படின்னு நெனச்சேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து நம்ம சாப்பிட்டா தான் அவரையே பார்க்க முடியுன்ற மாதிரி ஆயிட்டு. ஸோ அதனால வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் போனதுனால 7 மணிக்கு ஆரத்தி அங்க வந்து ஆரம்பிக்கும். ஸோ அதுக்குள்ள நம்ம எப்படியாவது ரீச் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நான் நடந்து போற இடத்துல அவ்ளோ சோதனை வந்துச்சு. நம்ப மாட்டீங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து பேசாம குதிரையில ஏறிறலாம் அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. ஆனாலும் இல்ல, இல்ல நம்மளால நடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நடக்க ஆரம்பிச்சேன். 25 கிலோமீட்டர். நெறைய பேர் சொல்லுவாங்க கேதார்நாத் போயிட்டு வந்தவங்க 19ம்பாங்க. சில பேர் 22ன்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டா 25 கிலோமீட்டர். கௌரிகுண்ட்லருந்து நம்ம கேதார்நாத் வரைக்கும் நீங்க நடக்கிறீங்கன்னா 25 கிலோமீட்டர். நடக்க, நடக்க, நடக்க வந்துக்கிட்டே இருக்கும் பாதை. அதுவும் சும்மா சாதாரண பாதை கிடையாது. ஒவ்வொன்னும் செங்குத்தா இருக்கும். நீங்க வந்து நடக்க முடியாது. நீங்க வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும்? அத ஃபீல் பண்ண முடியுமான்னு தெரியல. நான் சொன்னா கூட வந்து உங்களுக்கு வந்து அதோட ஃபீல் தெரியாது. அதில நடக்கும்போது தான் அதோட ஃபீல் தெரியும். ஸோ அந்த மாதிரியான ரோடு தான். நீங்க வந்து முன்னாடியே கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துட்டு நடங்க. என்ன மாதிரி வீக்கா இருந்தீங்கன்னா நல்லாவே ப்ராக்டிஸ் எடுங்க. அண்ட் இன்னொன்னு வந்து கண்டிப்பா போங்க. போகாம இருக்காதீங்க. சிவன் கண்டிப்பா நம்மள கைப்பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டு வருவாரு. என்னோட பொண்ணு பார்த்தீங்கன்னா, நடந்துட்டா. ஒரு 10 கிலோமீட்டர் நடந்ததுக்கப்புறம் அவளால முடியல. அவ ரொம்பவே வீக் தான். ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய ஆப்ஷன் இருக்கும்ல. ஸோ, குதிரை இருக்கும். அப்புறம் வந்து ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து கூட மாதிரி வச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் வந்து பிச்சு. நெறைய வீடியோல இப்ப வந்திருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க. அதில வந்து பின்னாடி அந்த கூடையில வந்து உட்கார வச்சு, அவங்க முதுகுல அந்த கூடையில உட்கார வச்சு, அந்த கூடைய தலையில இப்படி மாட்டிட்டு நடப்பாங்க. நீங்க அந்த மூவிலலாம் பார்த்துருப்பீங்க. அந்த கேதார்நாத் மூவில. ஸோ, அந்த மாதிரி நடந்து போவாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. 25 கிலோமீட்டர் நம்மளால ஒரு பேக் போட்டு நடக்க முடியல. அவங்க வந்து ஒரு 35 கிலோ வெயிட் இருக்க மனுஷங்க. இந்த பாருங்க இவங்க எல்லாமே இதுதான். அந்த பின்னாடி வந்து மழை பெய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கு கவர் கூட பண்ணிட்டு, இந்த மாதிரி 25 கிலோமீட்டரு மழைன்னா அப்படி மழை இல்லங்க. சொன்னா அத வந்து ஃபீல் பண்ண முடியாதுங்க. அப்படி ஒரு மலையில வந்து அவங்க தூக்கிட்டு ஏறுறாங்க. எல்லாருமே நேபாள் சேர்ந்தவங்கன்னு நெனைக்கிறேன். அவ்ளோ ஸ்ட்ராங்கான பெர்சன். நான் கேட்டேன் அவங்ககிட்ட, "நீங்க என்ன சாப்பிடுவீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க சாப்பிட்றத தாண்டி சிவன் தான் எங்கள கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்க. அந்த மாதிரி அவங்க கிட்ட தான் வந்து பாப்பாவ வந்து உட்கார வச்சு, அப்புறம் எங்க கூடயே அவங்க நடந்து வந்தாங்க. கொஞ்சம் கூட அவங்க உட்காரவே இல்ல. நடந்துக்கிட்டே இருந்தாங்க. நாங்க தான் இடையில கொஞ்சம் உட்காருங்க எங்களுக்கு டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு உட்கார வச்சோம். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லா அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது வந்து பெர் பெர்சன் வெயிட்ட பொறுத்து மாறும். ஸோ ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 3500 இப்போ பாப்பாக்கு பார்த்தீங்கன்னா 3500 அந்த மாதிரி வாங்குவாங்க. கொஞ்சம் வெயிட் கூடும்போது 10,000 வரைக்கும் வந்து வாங்குவாங்க. அண்ட் குதிரைக்கெலாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 6000 அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட்டிங் ப்ரைஸே அந்த மாதிரி 6000 ஒன் வே மட்டும் தான் நான் இப்போ சொல்றேன். திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்கு வேற மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணிட்டும் போலாம். அதுவுமே சோன்பிரயாக் கீழ இருந்தே நமக்கு வந்து அந்த கௌரிகுண்ட் அந்த இடத்துல இருந்தே நமக்கு நேரா கேதார்நாத்ல விட்டுருவாங்க. எனக்கு வந்து நடந்து பார்க்கணுன்றதுனால நான் நடந்து பார்த்தேன்.
ஃபைனலி பார்த்திங்கன்னா 7 மணிக்கு கரெக்டாக 10 கிட்ட நாங்கள் வந்து மேலே கேதார்நாத் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ அதை விட இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ அது வந்து நான் பார்ட் 2ல் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போகும், அப்புறம் போர் அடிக்கும்ல. ஸோ அதனால் பார்ட் 2ல் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் பார்ட் 2ல் மீட் பண்ணலாம். பாய்.